Praise the Lord. We welcome all of you in the precious name of our Lord and Savior Jesus Christ. We also welcome all of you on behalf of Kodambakam Christian Assembly and GLM Bookshop Ministries in Chennai. Now for the opening prayer, I request Evangelist Ravi Kumar from Vedaranyam, Nagapattanam. Now over to Evangelist Ravi Kumar, Vedaranyam, for opening prayer. ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேளையில நாங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பாக ஒரு சில எங்களை ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நோக்கி ஆண்டவரே ஜெபிக்கும்படிதான ஒரு கிருபையை நீங்கள் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஜூம் கூடுகை மூலியமாக நாங்கள் ஒருங்கிணைந்து உடைய நாமத்தையும் உடைய வார்த்தையும் ஆண்டவரை நாங்கள் கேட்கவும் ஜெபிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஒரு கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இதுல இணைந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளும் ஊழியர்களும் நம்முடைய கருத்துக்குள்ளாக்கி கொடுக்குறோம். கர்த்தரை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த ஆண்டவரே, இந்த இன்டர்நெட் ஆனது ஆண்டவரே எங்களுக்கு கலந்து கொள்ளுகிற யாவருக்கும் எந்த ஒரு இடையில்லாதபடிக்கு ஆண்டவரை கிடைக்க இயங்க கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதில் செய்தி கொடுக்கிற நம்முடைய தாசனையும் மறைத்துக் கொள்ளுங்க. இது பொறுப்படுத்த வழிநடத்துகிற நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று எங்களை ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தினுடைய தொடக்கமும் முடிவும் உங்களுடைய பிரசனமும் கிருபையும் காவலும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவினால் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you, brother Ravi Kumar, for that blessed prayer. May God bless you. Next is the singing time. Now for that one we have with us brother Justice Samuel from Madurai, Avens, and he will sing 2 songs for us. Now over to Justice Samuel to Madurai. Hello. Yeah. Yeah. Praise the Lord. அடியேன் ஒரு பாடகன் அல்ல. ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கோடம்பாக்கம் சபையாருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 2 பாடலை நாம் பாடலாம். இது ஒரு மலையாள பாடல். இந்த பாடலை தமிழிலே மொழியாக்கம் செய்து பலருக்கு தெரிந்திருக்கலாம். வந்த வழிகளை நினைக்கின்ற பொழுது என்ற அந்த ஒரு பாடலை நாம் பாடலாம். நன்றி அல்லாமல் வேறென்ன சொல்வே, என்னை கரங்களில் சுமந்தவரே. நன்றி அல்லாமல் வேறென்ன சொல்வே, என்னை கரங்களில் சுமந்தவரே. வந்த வழிகள் நினைக்கின்ற போது இன்று வரையும் நடத்தினீர் நாதா. வந்த வழிகளை நினைக்கின்ற போது இன்று வரையும் நடத்தினீர் நாதா. நன்றி அல்லாமல் வேறென்ன சொல்வேன், என்னை கரங்களில் சுமந்தவரே. நன்றி அல்லாமல் வேறென்ன சொல்வேன், என்னை கரங்களில் சுமந்தவரே. வந்த வழிகள் நினைக்கின்ற போது
வெகு தூரம் முன்னேறி போக பலன் தந்து தாங்கினீரே. வெகு தூரம் முன்னேறி போக பலன் தந்து தாங்கினீரே. இவனும் தளர்ந்த நேரத்தில் எல்லாம் என்னை தயவாய் தாங்கினீரே. மனம் தளர்ந்த நேரத்தில் எல்லாம் என்னை தயவாய் தாங்கினீரே. வந்த வழிகள் நினைக்கின்ற போது இன்று வரையும் நடத்தினீர் நாதா. நன்றி அல்லாமல் வேறென்ன சொல்வேன், என்னை கரங்களில் சுமந்தவரே. நன்றி அல்லாமல் வேறென்ன சொல்வேன், வேறென்ன சுமந்தவரே. மனவேதனையை நீர் என்றும் கண்டு மனம் இறங்கி தயை செய்தீரே. மனவேதனையை நீர் என்றும் கண்டு மனம் இறங்கி தயை செய்தீரே. இருள் சூழ்ந்த பாதைகள் எல்லாம் இதுவரையும் தாங்கினீரே. இருள் சூழ்ந்த பாதைகள் எல்லாம் இதுவரையும் தாங்கினீரே. வந்த வழிகளை நினைக்கின்ற போது ஓடி மறைந்த நாட்கள் எல்லாமே உந்தன் அன்பினை நினைப்பூட்டுதே. ஓடி மறைந்த நாட்கள் எல்லாமே உந்தன் அன்பினை நினைப்பூட்டுதே. இனி வருகின்ற நிமிஷங்கள் எல்லாம் உந்தன் வருகையை நினைப்பூட்டுதே. இனி வருகின்ற நிமிஷங்கள் எல்லாம் உந்தன் வருகையை நினைப்பூட்டுதே. வந்த வழிகள் நினைக்கின்ற போது இன்று வரையும் நடத்தினீர் நாதா. வந்த வழிகளை நினைக்கின்ற போது இன்று வரையும் நடத்தினீர் நாதா. நன்றி அல்லாது வேறென்ன சொல்வேன், என்னை கரங்களில் சுமந்தவரே. நன்றி அல்லாமல் வேறென்ன சொல்வேன், என்னை கரங்களில் சுமந்தவரே. வந்த வழிகள் நினைக்கின்ற போது அடுத்ததாக அருமையான ஒரு பாடல். இதுவும் வாழ்விலும் என் தாழ்விலும் ஜெயம் தந்த தேவனை மறவேனே நான் என்ற அந்த ஒரு பாடலை பாடலாம். அருமையான நம்முடைய அண்ணன் டிம்மி அண்ணன் இந்த பாடலை இயற்றி அவர் ராகமடைந்து பாடின பாடல். இந்த பாடலை உங்களுக்காக பாடலாம்.
வாழ்விலும் என் தாழ்விலும் ஜெயம் தந்த தேவனை மறவேனினா. வாழ்விலும் என் தாழ்விலும் ஜெயம் தந்த தேவனை மறவேனினா. அலைந்தே அறியாத பாதையில் அழைத்தீரை பாசமாய் உம்மன்பை பாடவே. அலைந்தே அறியாத பாதையில் அழைத்தீரை பாசமாய் உம்மன்பை பாடவே. லோகத்தின் வெளிச்சமே, இருள் மாற்றும் தீபமே, லோகத்தின் வெளிச்சமே, இருள் மாற்றும் தீபமே. வாழ்விலும் என் தாழ்விலும் ஜெயம் தந்த தேவனை மறவேனிலா. வாழ்விலும் என் தாழ்விலும் ஜெயம் தந்த தேவனை மறவேனிலா. பலவீன நேரத்தில் செய்தீரே அற்புதம், உம்மன்பை பாடவே. தளர்ந்தே பலவீன நேரத்தில் செய்தீரே அற்புதம், உம்மன்பை பாடவே. பலன் தந்த தேவனே உமக்காக வாழுவே. பலன் தந்த தேவனே உமக்காக வாழுவேன். வாழ்விலும் என் தாழ்விலும் ஜெயம் தந்த தேவனை மறவேனிலா. வாழ்விலும் என் தாழ்விலும் தந்த தேவனை மறவேனிலா. Thank you. Thank you. Thank you, brother. Justice Samuel, for that two melodious songs. Again, we once again welcome all of you in the blessed name of our Lord and Savior Jesus Christ. Also, we welcome all of you again on behalf of Kodambakkam Christian Assembly and DLM Bookshop Ministries, Chennai. Today, we have with us Dr. Shaiju Varghese from Stewart's Bible College, Chennai. Brother Shaiju will be taking the topic, Divine Remedies for Discouragement. This is the 305th Kodambakkam Christian Assembly Zoom meeting
For this, we thank all the participants, preachers, teachers, singers, and all those who are praying for this ministry. Also, we welcome Brother Surendran Prabhakaran from Royapuram Assembly to translate this from English to Tamil. Now for the prayer for the blessing of this message, I request Brother Evangelist Pandian from Vedaranyam. Now over to Brother Pandian, Vedaranyam. கேக்குதா பிரதர்? Yeah. கேக்குதா? சவுண்ட் வாலிபு கேக்குதா? கேக்குதுங்க பிரதர். பிரேயர் பண்ணு. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யக்கூடிய எங்கள் பரலோக பரமபிதாவே, உம்முடைய குமரனாய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். ராஜாதி ராஜாவே துதிக்கிறோம். உன்னதமானவரே துதிக்கிறோம். தீபாதிபதியே துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த ஜூம் மூலமாக ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே செய்தியை கேட்கும்படியாக ஒருவருக்கொருவர் ஜூம் மூலமாக கலந்து கொள்ளும்படியாக கர்த்தாவே கொடுக்கப்பட்ட இப்படிப்பட்ட சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூமிலே இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் சகோதர சகோதரிகளையும் அப்படி ஆசீர்வதிப்பராக. ஆண்டவரே, இப்போது நாங்கள் செய்திக்கிணராக வந்திருக்கிறோம். தேவ செய்தி கொடுக்கிற நம்முடைய தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை தமிழாக்கம் பண்ணி கொடுக்கிற நம்முடைய தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கிற செய்தி ஆண்டவரே, இந்த ஜூம் மூலமாக நாங்கள் கேட்கும் பொழுது எந்தவித தடையில்லாதபடி நல்ல தெளிவாக ஆண்டவரே எங்களுக்கு வந்து சேர கர்த்தாவே நீ கிருபை பாராட்டும். அந்த செய்தி மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே. அதன்படியாக எங்களுடைய வாழ்க்கையை ஊழியத்தின் பாதையிலே அதை நாங்கள் அத்தியாவசியப்படுத்திக் கொள்ள கர்த்தாவே நீ கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த இணைப்பு எந்த விதத்திலும் துண்டித்து விடாதபடி நல்ல தெளிவாக ஆண்டவரே இந்த நெட்டு கிடைக்க ஆண்டவரே நீ உதவி செய். இந்த செய்தி துவக்கம் முதல் முடிய மட்டுமாக தேவ பிரசன்னத்தில் முடிக்கொள்ளும். கொடுக்கிற தாசரை பரிசுத்த ஆவியார் மூலமாக ஆண்டவரே நீ நிரப்பி எங்களோடு பேசப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். Thank you, Brother Pandian, for that meaningful, glorious prayer. Now, over to Brother Shaiju Varghese Chennai and to Brother Surendran Chennai for the message and translation. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. I thank the Lord for this another opportunity to be with you this evening. இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட இருக்கும்படியாக கர்த்தர் அருளி இருக்கிற இன்னொரு வாய்ப்புக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். And here it is a very heavy rain that is going on. இங்கே அடாத மழை விடாது பெய்து கொண்டிருக்கிறது. Okay, I thought that I will not be able to put on my video because there was no power till last 5 minutes. 5 நிமிடங்களுக்கு முன்பாக வரைக்குமாக இங்கே மின்சாரம் இல்லை. என்னுடைய வீடியோவை கூட ஆன் பண்ண முடியுமோ முடியாதோ என்ற ஐயப்பாட்டில் நான் இருந்தேன். But anyhow, the Lord has given us this opportunity, and the light has come, and may the Lord help us to be in His presence for the glory of His name. ஆனால் எப்படியோ தேவன் இந்த வாய்ப்பை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். மின்சாரம் வந்து விட்டது, வெளிச்சம் வந்து விட்டது. இப்பொழுது இந்த நேரத்தை அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் இங்கே செலவழிப்போமாக. And let us pray that the time that we spend together in God's presence may be a time of blessing to all of us. ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நாம் செலவழிக்க கூடிய இந்த நேரமானது நாம் எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். Yes, we live in an hour of great uncertainty. மிகவும் ஒரு நிச்சயமற்ற ஒரு தருணத்திலே ஒரு நேரத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Yes, we see a lot of troubles and difficulties that are going on in our world due to this COVID-19.
இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக நம்முடைய உலகத்திலே இன்றைக்கு ஏராளமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். Many people are concerned about their future. அநேக மக்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். We know that the world economy is seriously affected because of the pandemic that we are facing. நமக்கு தெரியும், இப்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பெருந்தொற்று நிமித்தமாக உலகத்தினுடைய பொருளாதாரம் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது. And we see several people losing their jobs. அநேக மக்கள் அவர்களுடைய வேலைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். Financially, many people in the world in different places are in very difficult position. உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பண ரீதியாக அவர்கள் மிகவும் நெருக்கடிக்குள்ளாகி இருக்கிறார்கள். There are many troubles that are there in the life of many in this world today. இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள் இன்றைக்கு இருக்கிறது. Many are discouraged due to this context, the situation that they are facing right now. இப்பொழுது அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையினாலே, இந்த பின்னணியினாலே அநேகர் மிகவும் சோர்வுற்று இருக்கிறார்கள். But when it comes into the believers, I don't know how many of you are troubled in your heart this evening. அவை விசுவாசிகள் என்று வரும்போது எனக்கு தெரியவில்லை இந்த மாலை வேளையிலே எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்திலே கலக்கமுற்று இருக்கிறீர்கள் என்று. Yes, we also face all these kind of troubles in each of our lives. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம எப்படிப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்தித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். Yes, sometimes due to this troubles, many times we also become discouraged in our hearts. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கஷ்டங்கள் நமக்கு வரும்போது அநேக நேரங்களிலே நாமும் கூட நம்முடைய இருதயத்திலே சோர்வுற்றவர்களாக அதேரியப்பட்டு போய்விடுகிறோம். Therefore, this evening my message is divine remedies for the discouraged heart. ஆகவே இன்றைக்கு மாலை வேளையிலே என்னுடைய செய்தி என்னவென்று சொன்னால், சோர்வுற்ற இருதயத்திற்கான தெய்வீக தீர்வுகள். Yes, divine remedies for the discouraged heart. சோர்வுற்ற இருதயத்திற்கான தெய்வீக தீர்வுகள். Therefore, I would like to take your attention to John's Gospel, chapter 14, a familiar passage. ஆகவே என்னுடைய செய்தியின் தொடர்பாக நான் யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்துக்கு நேராக உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறேன். நாம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. Gospel of John, chapter 14, verses 1 to 3. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். Yes. These are the words of our Lord Jesus Christ, which really leads to hope and comfort in the hearts of a believer. ஒரு விசுவாசியினுடைய இருதயத்திலே நம்பிக்கையும் ஆறுதலையும் தரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளாக இவைகள் இருக்கின்றன. And many times when we read these verses and share that these are the words of comfort for us, அநேக நேரத்திலே இந்த வசனங்களை நாம் வாசித்து இதெல்லாம் நமக்கு ஆறுதலின் வசனங்கள் என்று நாம் சொல்லும்போது, sometimes some of the believers used to say that, oh brother, it is really impractical. சில நேரத்துல சில விசுவாசிகள் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை பிரதர். Oh, it is very difficult to follow these kind of words and things. We are really discouraged. இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பின்பற்றுவதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர், நாங்க உண்மையிலே ரொம்ப சோர்வுற்று இருக்கிறோம் என்று சொல்வார்கள். Yes, we are facing the realities in this world and things around us are not favorable to us. We lose our heart and we are really discouraged. பிரதர், இதெல்லாம் உலகத்துல யதார்த்தத்துல பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு சரியா வராது. நம்ம உலகத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இருக்கு. அதனால யதார்த்தமாகவே நாங்களும் சோர்வடைகிறோம், அதேரியப்பட்டு போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். Yes, it is easy for you to share these verses for us, but it is impractical. இந்த வசனங்கள் எல்லாம் எடுத்து நீங்க பிரசங்கம் பண்றது உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப சுலபமா இருக்கலாம், ஆனா இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுமா அப்படின்னு கேக்குறாங்க. But let me make this evening one thing very clear. ஆனா நான் இந்த மாலை வேளையிலே ஒரு காரியத்தை உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லட்டும். Before you make such conclusion, அப்படிப்பட்ட முடிவுகளுக்கு நீங்கள் வருவதற்கு முன்பாக, please
apply these verses to your heart once and see how it works for your life. தயவு செய்து இந்த வசனங்களை எல்லாம் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் அபியாசப்படுத்தி பார்த்து விட்டு ஒரு முறையாவது இதை செய்துவிட்டு இது எப்படி கிரியை செய்கிறது என்று நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். Yes, without applying these verses for your life at least one time, please don't make a conclusion that, oh brother, it is impractical. ஒரு முறை கூட இந்த வசனங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தாமல் அதற்கு முன்பாகவே ஒரு முன்முடிவுக்கு வந்துவிட்டு இதெல்லாம் சாத்தியமில்லை என்று நாம் சொல்லுவது அது ஏற்புடையதல்ல. Yes, these are the words of our Lord Jesus Christ almost before 2000 years, which has been really a great help of comfort and hope in the hearts of the believers throughout the centuries for almost 2000 years. ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகளானவை கடந்த 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வசனங்களாக இவைகள் இருக்கின்றன. Therefore, just apply this verse at least one time in your life and see how it works in your life. ஆகவே இந்த வசனங்களை எல்லாம் ஒரு முறையாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அபியாசப்படுத்தி விட்டு இது எப்படி கிரியை செய்கிறது என்பதை நீங்களே பாருங்கள். Now look at the context here. ஆகவே இங்க இருக்கக்கூடிய இந்த பின்னணியை பாருங்கள். Jesus is talking to the disciples who were troubled in their heart. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருதயத்திலே கலக்கம் அடைந்திருக்கிற தன்னுடைய சீஷர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். Yes, that is what we read and understand in verse 1. இதைத்தான் நாம் முதலாவது வசனத்திலே நாம் வாசித்து அங்கே படித்துக் கொள்கிறோம். So the disciples were discouraged, completely discouraged. ஆக இங்கே இருக்கக்கூடிய சீஷர்கள் அவர்கள் சோர்வுற்று இருக்கிறார்கள், முற்றிலுமாக அதேரியப்பட்டிருக்கிறார்கள். Their troubles really had weakened them in their heart. அவர்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் அவருடைய இருதயத்தை பலவீனமடைய செய்திருக்கிறது. Now the question comes to our mind, why these disciples were really troubled? ஆக இப்பொழுது நம்முடைய மனதுக்கு வரக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், ஏன் இந்த சீஷர்கள் இப்படி கலக்கம் அடைந்து கஷ்டப்பட வேண்டும்? What made these disciples to be discouraged when the Lord was there with them? கர்த்தர் அவர்களோடவே கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவர்கள் இருதயம் இந்த அளவுக்கு கலக்கம் அடைவதற்கான காரணம் என்ன? Now, if you closely read some of the verses in this gospel and also in other gospels, we read several reasons that caused the disciples to be troubled in their heart. ஆகவே இந்த சுவிசேஷத்தையும் மற்ற சுவிசேஷ புத்தகங்களையும் நீங்கள் அங்கே உன்னிப்பாக கவனித்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சீஷர்களுடைய மனம் அங்கே அதேரியப்பட்டு சோர்வுற்று போவதற்கான ஏராளமான காரணங்களை நம்மால் காண முடியும். But I don't want to take you to all those verses and read those verses this evening. அந்த எல்லா வசனங்களுக்கு நேராக உங்களை கொண்டு சென்று அந்த வசனங்களை எல்லாம் இந்த மாலை வேளையிலே வாசிக்க நான் பிரியப்படவில்லை. But I just want to list those reasons what made these disciples to be discouraged in their heart. ஆனால் இந்த சீஷர்கள் எந்த காரணங்களுக்காக இவர்கள் இப்படிப்பட்ட சோர்வுற்று இருக்கிறார்கள் என்பதற்கான விஷயங்களை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லுகிறேன். The first reason for their discouragement in the heart was, அவர்கள் இருதயத்திலே சோர்வுற்று போவதற்கான முதலாவது காரணம் என்னவென்று சொன்னால், we read in John's Gospel chapter 12 verses 32 and 33. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 33 32 வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது, Jesus told them that I am going to die. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே சொன்னார், நான் இப்பொழுது மரிக்க போகிறேன். Yes, it was not a comfortable news for the disciples. ஆக இந்த செய்தியானது சீஷர்களுக்கு மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி ஒன்றும் கிடையாது. Their loving master is going to depart from them. அவர்களுடைய அன்பான எஜமான் அவர்களை விட்டு அங்கே கடந்து போக போகிறார். That was unthinkable for these disciples. இந்த காரியத்தை இந்த சீஷர்களாலே கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. Oh, our loving Savior going to die. That is not at all a conceivable thing for them. நம்முடைய அன்பின் ரட்சகர் இப்பொழுது மரிக்க போகிறாரா, இதை நம்மால் ஜீரணிக்கவே முடியவில்லையே, கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் கலங்குகிறார்கள். Therefore they are troubled in their heart. ஆகவே இதனாலே அவருடைய இருதயத்திலே சோர்வுற்று போய்விட்டார்கள். Yes, dear brothers and sisters, the news of death is not a comfortable news. It always troubles the heart of us. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, மரணத்தின் செய்தி என்பது எப்பொழுதும் நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி அல்ல. இது நம்முடைய இருதயத்துக்கு கலக்கத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய செய்தி.
Yes, sometimes it happens even in our life also when our dear and near ones die. Yes, it really discourages, it troubles our heart. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அன்பானவர்கள் மரிக்கும் போது அது நம்முடைய இருதயத்திற்கு அதிகமான கலக்கத்தை கொடுக்கிறது. Yes, that was the first reason for their trouble in the heart. ஆகவே அவர்கள் இருதயத்திலே கலக்கம் அடைந்ததற்கான சோர்வடைந்ததற்கான முதலாவது காரணம் இதுதான். The second reason we read in chapter 13 verse 21. இரண்டாவது காரணம் 13வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறது என்னவென்று சொன்னால், there we read that one of the 12 disciples is going to betray our Lord Jesus Christ. இங்கே நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், அந்த 12 சீஷர்களிலே ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க போகிறான். When Jesus revealed this truth in the midst of the disciples, சீஷர்கள் மத்தியிலே இந்த சத்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின போது it troubled their heart. இது அவர்களுடைய இருதயத்துக்கு கலக்கத்தை கொடுத்தது. Yes, they do not know who is that person. Is it that I am going to be? அவர்களுக்கு தெரியவில்லை யார் இந்த நபர், ஒருவேளை நானா என்று சொல்லி அவர்கள் திகைக்கிறார்கள். The name was not revealed. அந்த பெயர் அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை. Yes, when that was announced, it was really a troubling thought in the hearts of these disciples. ஆகவே இந்த காரியம் அங்கே அறிவிக்கப்பட்ட போது சீஷர்களுடைய இருதயத்திலே மிகவும் அங்கே கலக்கத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இது மாறி போனது. Not only that, the disciples who really enjoyed the love of the Lord Jesus Christ for these many years, going to betray him is an unthinkable thought. ஆகவே அது மட்டும் அல்லாமல் இத்தனை ஆண்டுகளாக அவரோடவே கூட வாழ்ந்து அவருடைய அன்பை எல்லாம் அனுபவித்திருக்கக்கூடிய சீஷர்கள் ஒருவன் அவரை காட்டி கொடுக்க போகிறான் என்கிற இந்த செய்தியானது அவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அது அவர்களுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாய் காணப்பட்டது. Yes, that was the second reason for the trouble in the heart. ஆகவே அவருடைய இருதயத்திலே அவர்கள் சோர்வடைந்ததற்கு கலக்கமடைந்ததற்கான இரண்டாவது காரணம் இதுதான். Yes, even in our life also, when our loved ones and the dear ones, when they stand against us, speak against us, these things really troubles our heart. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு அன்பானவர்கள் நெருக்கமானவர்கள் நமக்கு எதிராக நிற்கும் போது நமக்கு எதிராக பேசும்போது இந்த காரியம் நம்முடைய இருதயத்துக்கு சோர்வை கொடுக்கிறது. And the third reason we read in Luke's Gospel chapter 22. மூன்றாவது காரணத்தை நாம் லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். When you read verses 31 and 32, 31 32 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், there the Lord makes it very clear that Satan was at work against the disciples. ஆகவே இங்கே கர்த்தர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், பிசாசு சீஷர்களுக்கு எதிராக அங்கே போர் புரியக்கூடியவனாய் இருக்கிறான். Yes, there is an enemy who is constantly working against the disciples. ஆகவே ஒரு எதிரி ஒருவன் இருக்கிறான், சத்துரு இருக்கிறான், அவன் சீஷர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறான். When the Lord has revealed this truth to the disciples, yes, they were really troubled about the enemy who is working constantly against them. ஆகவே இந்த சத்தியத்தை கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்தின போது ஒரு எதிரி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்த போது அவர்கள் உண்மையிலேயே கலக்கம் அடைந்தார்கள். Yes, that is again a truth which can really trouble our heart also. ஆகவே மறுபடியுமாக நம்முடைய இருதயத்தை கூட கலக்கமடைய செய்யக்கூடிய ஒரு சத்தியமாக இது இருக்கிறது. We have a strong enemy against us. He is working constantly to attack us. ஆகவே நமக்கு எதிராக மிகவும் பலம் வாய்ந்த எதிரி ஒருவன் இருக்கிறான். அவன் தொடர்ச்சியாக நம்மை தாக்குவதற்காக அவன் செயல்பட்டு கொண்டே இருக்கிறான். So that was the third reason to be troubled in the heart. ஆகவே இருதயத்திலே கலக்கம் அடைவதற்கான மூன்றாவது காரணம் அதுதான். The fourth reason, நான்காவது காரணம், we read in chapter 13, 13வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். 36 and 37. 36 மற்றும் 37 ஆகிய வசனங்கள். There we read that Peter is going to betray him or deny him 3 times. ஆகவே இந்த இடத்துல நான் வாசிக்கிறது என்னவென்று சொன்னால், பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக துரோகம் செய்ய போகிறார் அல்லது 3 முறை அவரை மறுதலிக்க போகிறார். Yes, when the disciples heard that Peter is going to deny, ஆகவே பேதுருவே இப்போ காட்டி கொடுக்க போகிறார் என்கிற காரியத்தை சீஷர்கள் கேட்டபோது, so they were really troubled their heart and
thinking that something unimaginable is going to happen. அவர்கள் உண்மையாகவே இருதயத்திலே கலக்கம் அடைந்து நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஏதோ ஒரு மோசமான காரியம் நடக்க போகிறது என்று சொல்லி அவர்கள் கலக்கம் அடைந்தார்கள். Yes, how this Peter who was very close to him can deny him or disown Jesus for 3 times? ஆண்டவரோட இவ்வளவு நெருக்கமா இருக்கக்கூடிய இந்த பேதுரு எப்படி ஆண்டவரை 3 தடவை இப்படி மறுதலிப்பாரு? Oh, that was not a comfortable thought. That really troubled the hearts of the disciples. இது மிகவும் ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு சிந்தனை அல்ல. இந்த காரியமானது உண்மையாகவே சீஷர்களுடைய மனதை கலங்கடிக்க பண்ணினது. Yes, one more reason I will suggest and I will go further. இன்னொரு ஒரு காரணத்தை கூட நான் சொல்லிவிட்டு நான் முன்னேறி போகிறேன். When you read Matthew's Gospel chapter 26 verse 31, மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது there we read that it is not only Peter but all the disciples are going to fall away. ஆகவே இங்கே பேதுரு மட்டுமல்ல மற்ற எல்லா சீஷர்களும் அவரை விட்டு ஓடி போக போகிறார்கள் என்று வாசிக்கிறோம். Oh, that was the maximum here. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய உச்சகட்டம். All the disciples are going to fall away from the Lord. எல்லா சீஷர்களும் கர்த்தரை விட்டு ஓடி போக போகிறார்கள். How can they really think about it? இதையெல்லாம் எப்படி அவர்களால் யோசித்து பார்க்க முடியும்? It is really putting a lot of burden into their hearts. அவளுடைய இருதயத்திலே அதிகமான சுமையை கொண்டு வந்து திணிக்கிறது போல் இது காணப்பட்டது. So when you consider these 5 important reasons, we can understand that how the discouraged heart must have been when it comes into the context of the disciple here. ஆகவே இந்த 5 காரணங்களை நாம் இங்கே சிந்திக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலே சீஷர்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு அங்கே கலக்கம் அடைந்திருக்கும் சோர்வடைந்திருக்கும் என்பதை நம்மால் யோசித்து பார்க்க முடியும். Yes, dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, in the same way we also have different reasons that would really discourage our heart. இதே விதமாக நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தை சோர்வடைய செய்யக்கூடிய பல காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. News about death, மரணத்தை குறித்த செய்தி, defeat in the life, வாழ்க்கையிலே தோல்வி, failures in the life, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வீழ்ச்சிகள், and also losses in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இழப்புகள். The list goes on. We may be able to say that there are several reasons for us to be worried and discouraged in our heart. ஆகவே இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கலக்கம் அடைந்து கவலைப்பட்டு சோர்வடைவதற்கான ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. But this evening the comforting truth is, ஆனால் இந்த மாலை வேளையிலே நமக்கு இருக்கக்கூடிய ஆறுதல் அளிக்கக்கூடிய சத்தியம் என்னவென்று சொன்னால், we have a Lord who really understands the state of our heart. நம்முடைய இருதயத்தினுடைய நிலையை புரிந்து கொள்ளக்கூடிய கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். Not only that, he has certain remedies for our discouraged heart. அது மட்டுமல்லாமல் நம்முடைய சோர்வடைந்த இருதயத்திற்கான ஒரு சில தீர்வுகளை பரிகாரங்களை அவர் வைத்திருக்கிறார். Praise the Lord. We have a Lord who really understands the state of our life. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை புரிந்திருக்கக்கூடிய கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறாரே. And he has certain divine remedies for our discouraged heart. நம்முடைய சோர்வடைந்த இருதயத்திற்கான தெய்வீக தீர்வுகளை பரிகாரங்களை அவர் வைத்திருக்கிறார். Now when the Lord understood the state of the troubled heart of this disciple, he says, do not allow your heart to be troubled. ஆகவே அந்த சீஷர்களுடைய இருதயமானது இப்பொழுது கலக்கம் அடைந்திருக்கிறது என்பதை கர்த்தர் புரிந்து கொண்ட போது அவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. Now this evening, that is the words of the Lord Jesus really comes to each of our heart and says, dear brothers and sisters, I know the state of your heart. Do not be troubled in your heart. ஆகவே இந்த மாலை வேளையிலே நாம் ஒவ்வொருவருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை அறிந்திருக்கக்கூடிய நம்முடைய கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், எனக்கு அருமையானவனே, எனக்கு அருமையானவளே, உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், உன்னுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Now when you really look into this verse in verse 1, முதலாவது வசனத்தை நாம் இங்கே பார்க்கும்போது, the literal translation of the verse is like this. அங்கே எழுத்தின்படி இந்த வார்த்தையை மொழிபெயர்ப்போம் என்று சொன்னால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். Do not allow your heart to be troubled. உங்களுடைய இருதயம் கலக்கம் அடைவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள்.
That is the important thing that we all need to understand this evening. இந்த மாலை வேளையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் இதுதான். Yes, we should not allow our heart to be troubled. நம்முடைய இருதயம் கலக்கம் அடைவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. We know that the heart is the center of our personality. நமக்கு தெரியும் நம்முடைய ஆழ்தன்மையினுடைய மையமாக நம்முடைய இருதயம் தான் இருக்கிறது. Now the Lord makes it very clear that the control of your heart is in your hand. இப்பொழுது கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறது என்னவென்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த காரியமானது உங்க கையில தான் இருக்கு. Yes, it is not that Lord will directly take control of your heart. தேவன் அப்படியே உங்களுடைய இருதயத்தை ஆட்கொண்டு அவர் ஆளுகை செய்வார் என்று சொல்லி அப்படி சொல்லப்படவில்லை. It is not somebody else will come and take directly control of your heart. வேறு யாரோ வந்து உங்களுடைய இருதயத்தை ஆட்டி படைப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படவில்லை. Instead, the responsibility to control our heart is the responsibility of every individual. மாறாக நம்முடைய இருதயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பானது ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய பொறுப்பாக இருக்கிறது. Now, if you are discouraged in your heart, இப்போ ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் சோர்வடைந்திருப்பீர்கள் என்று சொன்னால் it is your problem because you have not fulfilled your responsibility to control your heart. இது உங்களுடைய பிரச்சனை. ஏன்னு சொன்னா உங்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பை நீங்கள் செய்ய தவறி இருக்கிறீர்கள். So this evening let me make it very clear to everybody, those who are listening me. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே நான் மிகவும் தெளிவுபடுத்த விரும்புகிறது என்னவென்று சொன்னால் the responsibility to control your heart is in your hand. உங்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பானது உங்களுடைய கையிலே தான் இருக்கிறது. And if you fail in this area, you will be discouraged, you will be troubled. இந்த இடத்திலே நீங்கள் தோல்வியடைவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கலக்கம் அடைவீர்கள், நீங்கள் சோர்வடைவீர்கள். So that is the reason why the Lord Jesus speaks to the disciples and says, do not allow your heart to be troubled. இந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு பேசி சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கலக்கம் அடைவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீர்கள். Yes, this evening we have a Lord who understands the state of our heart. இந்த மாலை வேளையிலே நம்முடைய இருதயத்தினுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கக்கூடிய ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். At the same time, the Lord reminds us about our responsibility. அதே நேரத்திலே நம்முடைய கர்த்தர் நம்முடைய பொறுப்பை நமக்கு நினைப்பூட்டக்கூடியவராக இருக்கிறார். What is our responsibility? நம்முடைய பொறுப்பு என்ன? We should never allow our heart to be troubled. We need to control our heart. நம்முடைய இருதயத்தை கலக்கம் அடைவதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. நம்முடைய இருதயத்தை நாம் தான் கட்டுப்படுத்த வேண்டும். Whenever there are the thoughts of troubles that just enters into our heart, there itself arrest it, control it. எப்பொழுதெல்லாம் இந்த பிரச்சனைகளை குறித்த சிந்தனைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நுழைய முற்படுகிறதோ அப்பொழுது அங்கேயே அதை நாம் கைது செய்து அங்கேயே அதை நிர்மூலமாக்க வேண்டும். Yes, there you will be able to win over this discouragement that really affects our life. அப்படி நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்கக்கூடிய இந்த சோர்வை நம்மால் மேற்கொள்ள முடியும். So this evening, let us really understand our responsibility when we face difficulties and problems and differences in this world as we live. இந்த மாலை வேளையிலே இந்த உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், கஷ்டங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது நம்முடைய பொறுப்பு அங்கே என்ன என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். Now let us get into the divine remedies. There are two divine remedies which are very specifically emphasized. இப்பொழுது நாம் தெய்வீக தீர்வுகளுக்கு அல்லது பரிகாரங்களுக்குள்ளாக போகலாம். இங்கே இரண்டு தெய்வீக தீர்வுகள் மிக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. Divine remedies for the discouraged heart. சோர்வடைந்த இருதயத்திற்கான தெய்வீக தீர்வுகள். The first remedy we read in verse 1. முதலாவது வசனத்திலே முதலாவது தெய்வீக தீர்வை நாம் வாசிக்கிறோம். That is, we need to believe in God and his son. நாம் தேவனிடத்திலும் அவருடைய குமாரனிடத்திலும் விசுவாசமாய் இருக்க வேண்டும். That is the first remedy for our discouraged heart. நம்முடைய சோர்வடைந்த இருதயத்திற்கான முதலாவது தீர்வு இதுதான். We need to believe in God and his son. நாம் கர்த்தரிடத்திலும் அவருடைய குமாரனிடத்திலும் நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். Now what does it mean really? அதனுடைய அர்த்தம் என்ன உண்மையிலேயே? We know that these disciples were the people who already believe in the Father and in his son. நமக்கு தெரியும் ஏற்கனவே இந்த சீஷர்கள் எல்லாம் பிதாவின் மேலும் அவருடைய குமாரன் மேலும் விசுவாசம் உள்ளவர்கள் தான்.
Then why Jesus says that believe in me, believe in the Father and also in me? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலும் அவருடைய குமாரனிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள் என்று திரும்ப சொல்ல வேண்டும்? They already believe in Father and in Son. அவங்க தான் ஏற்கனவே பிதாவினிடத்திலும் குமாரனிடத்திலும் விசுவாசமாய் தானே இருக்கிறாங்க. They are already believers continuing with him. அவர்கள் ஏற்கனவே விசுவாசிகளாக இருக்கிறாங்க, அவரோட தான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Then why he state this specific command in this verse 1? அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விசேஷித்த ஒரு கட்டளையை இந்த முதலாவது வசனத்துல அவர் இங்கே அழுத்தமாய் சொல்லுகிறார்? Now the emphasis in verse 1 is, ஆகவே இந்த முதலாவது வசனத்துல அவர் வலியுறுத்தி சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், we need to continue to believe in God and the Son. ஆகவே நாம் தேவனிடத்திலும் அவருடைய குமாரனிடத்திலும் நாம் தொடர்ச்சியாக விசுவாசமாய் இருக்க வேண்டும். Yes, that is the focus of the writer in this verse. ஆகவே இந்த காரியத்தை எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மைய கருத்து இங்கே இதுதான். We need to continue to believe in God the Father and also in the Son. நாம் தொடர்ச்சியாக பிதாவாகிய தேவனிடத்திலும் தொடர்ச்சியாக குமாரனிடத்திலும் நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். It is not just talking about a particular moment in which you believe in Father and Son. ஏதோ ஒரு தருணத்திலே ஒரு க்ஷணப்பொழுதிலே நான் பிதாவை நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், குமாரனை விசுவாசிக்கிறேன் என்று அப்படி அல்ல. Instead, it is talking about the faith in Father and the Son in our life of each and every moment as we face all the difficulties of this world. மாறாக அவர் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் நாம் தேவனிடத்திலும் குமாரனிடத்திலும் அதிகமாய் விசுவாசம் உள்ளவர்களாக தொடர்ந்து காணப்பட வேண்டும். Yes, that is important. அது மிக முக்கியமான காரியமா இருக்கிறது. Now many times what happened in the life of many believers, அநேக நேரத்தில் அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது தெரியுமா? when we face troubles and the discouraging moments in our lives, நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் சோர்வடையக்கூடிய தருணங்களையும் நாம் சந்திக்கும் போது many of the people lack their faith. They do not continue in their faith. அநேக விசுவாசிகளை பார்க்கும்போது அவர்கள் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறதில்லை. Yes, that is the problem with many believers today. இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை இதுதான். And therefore the Lord makes it very clear to the disciples that even if I am going away from you, when you face the troubles and the difficulties of this world, you should continue to believe in the Father and in me. ஆகவேதான் இங்கே கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் இங்கே கடந்து போனாலும் கூட நீங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது பல்வேறு பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் தொடர்ந்து தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாய் இருக்க வேண்டும். Yes, living continually by faith. That is what is important when we face all these difficulties of this world. ஆகவே இந்த உலகத்தினுடைய பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் சந்திக்கும் போது தொடர்ச்சியாக நாம் விசுவாசத்திலே வாழ வேண்டும் என்கிற இந்த காரியமானது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. That is the secret. That is the divine remedy for the discouraged heart as we face difficulties in this world. ஆகவே இதுதான் இந்த ரகசியமா இருக்கிறது. இங்கே சோர்வடைந்த இருதயத்திற்கான தெய்வீக தீர்வு என்னவென்று சொன்னால், நாம் பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கும் போது தொடர்ச்சியான விசுவாசம் நமக்கு தேவை. My dear brothers and sisters, why are you discouraged in your heart? எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஏன் கலக்கம் அடைந்து இருக்கிறீர்கள்? You lack faith. உங்களுக்கு விசுவாச குறைபாடு இருக்கிறது. Yes, with mouth we say that we believe God. வாயில நம்ம ரொம்ப சுலபமா சொல்லிடுறோம், நான் கர்த்தரை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். In the head we know that, intellectually we know that, yes, we believe God and Jesus. நமக்கு தலையில தெரியும், நமக்கு அறிவுபூர்வமாக தெரியும், நான் இயேசு கிறிஸ்துவை தான் நம்புகிறேன், நான் தேவனை தான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம். But in the day-to-day life, when you face the difficulties of this world, are you able to experientially say that, yes, in the midst of my difficulties, in the midst of my problems, I really put my trust in the Lord continually? ஆனால் அன்றாட வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சோர்வுகளும் வரும்போது நாம் இப்படிப்பட்ட சோர்வுகள் மத்தியிலும் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் மத்தியிலும் நான் தொடர்ச்சியாக தேவன் மேல் விசுவாசமாய் தான் இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? Think about ourselves very seriously. ஆகவே நம்மை குறித்து நாம் மிக முக்கியமாக நாம் இங்கே கருத்தில் கொண்டு யோசிக்க வேண்டும்.
So the first remedy for our described heart is believe in the Father and His Son. ஆகவே சோர்வடைந்த இருதயத்திற்கான முதலாவது தெய்வீக தீர்வு என்னவென்று சொன்னால் தேவனிடத்திலும் அவருடைய குமாரனிடத்திலும் நாம் தொடர்ந்து விசுவாசமாய் இருக்க வேண்டும். Second remedy that we read here is in verses 2 and 3. அங்கே இரண்டாவது மூன்றாவது வசனத்திலே இரண்டாவது தீர்வை நாம் அங்கே வாசிக்கிறோம். And there the second remedy is believe in the promises of God. இரண்டாவது தீர்வு என்னவென்று சொன்னால் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல் நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். Believe in the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் அங்கே நம்ப வேண்டும். Now as you really read through these two verses, there are three important promises are very clearly given. இப்பொழுது இந்த இரண்டு வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மூன்று முக்கியமான வாக்குத்தத்தங்கள் இங்கே மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Number 1, முதலாவது the promise of a heavenly home. பரலோக வீட்டினுடைய வாக்குத்தத்தம். The promise of a heavenly home. நம்முடைய பரலோக வீட்டினுடைய வாக்குத்தத்தம். Yes, Jesus is speaking about a prepared place for the prepared people. அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்ட மக்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பேசுகிறார். Yes, we are going to have a very beautiful, precious place that is prepared by God for us. That is our heavenly home. மிகவும் அழகான மிகவும் விலையேறப்பெற்ற ஒரு ஸ்தலமானது நம்முடைய கர்த்தரே ஆயத்தம் பண்ணின ஸ்தலமானது நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் நம்முடைய மோட்ச வீடு. Now when you get into that important home that the Lord is preparing for us, அங்கே கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரலோக வீட்டிற்குள்ளாக நாம் போகும்போது yes, we know that the beauty of that mansion cannot be described and comprehended by the limited human mind. ஆகவே அந்த வீட்டினுடைய அறைகளினுடைய அழகையும் மேன்மையும் நாம் இங்கே பார்க்கும்போது நம்முடைய மட்டுப்படுத்தப்பட்ட மனிதனுடைய மூளைக்கும் மனதிற்கும் அது எட்டாததாக நம்முடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. Yes, what a beauty of the heavenly city will be that. ஆகவே பரலோக நகரம் எவ்வளவு அழகான அற்புதமான ஒரு நகரமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். The wonders of that heavenly city cannot be understood by our limited mind. அந்த பரலோக நகரத்தினுடைய அற்புத அதிசயங்கள் எல்லாம் நம்முடைய மட்டுப்படுத்தப்பட்ட மூளைக்கு எட்டாததா இருக்கிறது. Yes, only one thing that I can tell this evening is when we arrive there, we can only say that we are at home. ஆகவே நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் நாம் அங்கே போகும்போது நாம் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம். Yes, we arrive in the Father's house. ஆகவே நாம் அங்கே நம்முடைய பிதாவினுடைய வீட்டிற்கு அவருடைய குடும்பத்துக்குள் நாம் அங்கே பிரவேசிக்கிறோம். We arrive in the Father's presence. அங்கே பிதாவினுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் அங்கே பிரவேசிக்கிறோம். Yes, we are there free from all the sin, sorrow, suffering and separations in this world. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள் இது எல்லாவற்றையும் தாண்டி நாம் அங்கே வந்திருக்கிறோம். We are there to enjoy the glory of that heavenly home with our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து அந்த பரலோக வீட்டினுடைய மகிமையை நாம் அங்கே அனுபவிக்க போகிறோம். I am not able to get the words to describe the beauty of that heavenly home. அந்த மோட்ச வீட்டினுடைய அழகை விவரிப்பதற்கு வர்ணிப்பதற்கு எனக்கு வார்த்தைகள் பத்தவில்லை. Yes, only thing I can say that is we arrive there and we will see the wonders of that heavenly home one day. ஆகவே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஒரு நாளிலே நாம் அங்கே அந்த பரலோக வீட்டிற்கு போவோம், அந்த வீட்டினுடைய மகிமைகளையும் அதிசயங்களையும் நாம் காண்போம். So this evening let me make it very clear. ஆகவே இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு மிக தெளிவாய் சொல்லட்டும். We have a promise of a heavenly home. ஒரு பரலோக வீட்டை குறித்ததான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. Whatever happens in this world, இந்த உலகத்திலே எந்த காரியம் நேரிட்டாலும் சரி, even if we are going to face the death in this world, இந்த உலகத்திலே நாம் மரணத்தை சந்திக்க நேரிட்டாலும் சரி, the death is not an end for the child of God. தேவனுடைய பிள்ளைக்கு மரணம் ஒரு முடிவல்ல. Simply it is a time we are getting into the
home that the Lord is preparing for us. அந்த மரணமானது கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய அந்த வீட்டுக்குள் நாம் பிரவேசிக்கக்கூடிய ஒரு தருணமாய் இருக்கிறது. Yes, this evening, let me make it very clear. ஆகவே இந்த மாலை வேளையில நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லட்டும். We are going to enter into the heavenly home, நாம் a prepared place for the prepared people. What a beautiful reality it is. அந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளாக ஆயத்தம் பண்ணப்பட்ட மக்களாய் இருக்கக்கூடிய நாம் மிக அழகான பரலோக வீட்டுக்குள்ளாக நாம் ஒரு நாள் பிரவேசிப்போம். எவ்வளவு அற்புதமான காரியம் என்று பாருங்கள். So when we really understand the promise of that heavenly home, ஆகவே அந்த பரலோக வீட்டினுடைய வாக்குத்தத்தத்தை உண்மையாகவே நாம் புரிந்து கொள்ளும் போது, oh, that will really encourage our heart, whatever be the troubles that we face in this world. இந்த காரியமானது நாம் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் இந்த சிந்தனையானது நம்முடைய இருதயத்தை உற்சாகப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. Now the second promise that we have here is, இங்கே நாம் காணக்கூடிய இரண்டாவது வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், it's a promise of a heavenly home. பரலோக நம்பிக்கையினுடைய வாக்குத்தத்தம். It's a promise of a heavenly home. பரலோக தெய்வீக நம்பிக்கையினுடைய வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. There the Lord makes it very clear in verse 3. இங்கே மூன்றாவது வசனத்திலே கர்த்தர் மிக தெளிவாக சொல்லுகிறார், there is going to be a day in which I am going to return for my people. என்னுடைய மக்களுக்காக நான் திரும்பி வரக்கூடிய நாள் ஒன்று இருக்கிறது. Yes, he is going to return for his people. அவர் தம்முடைய ஜனங்களுக்காக மறுபடியும் வரப்போகிறார். Yes, the Lord is going to come for each one of us on a particular day that the Lord has fixed for us. ஆகவே கர்த்தர் நமக்காக நிர்ணயித்திருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாளிலே நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் இங்கே வரப்போகிறார். Yes, we have several verses in the scripture that really makes us to be confident about the fact that our Lord Jesus is going to come back for each one of us. ஆகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காகவும் திரும்பி வரப்போகிறார் என்கிற காரியமானது வேதத்திலே மிக தெளிவாக பல வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. Yes, even if we continue in the midst of the trials and the sufferings of this world, ஆகவே இந்த உலகத்தினுடைய பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலே நாம் தொடர்ந்து பயணித்தாலும் கூட, there is going to be a day on which my Lord is going to return for me because I believe in him. ஆகவே ஒரு நாள் வரப்போகிறது, அப்பொழுது நான் கர்த்தரிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் எனக்காக திரும்பி வரப்போகிறார் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. Oh, dear brothers and sisters, what a wonderful hope it is for the believers this evening. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலையிலே விசுவாசிகளுக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு நம்பிக்கை உண்டு பாருங்கள். Oh, we hope for a day in which our Lord Jesus personally come for us and he is going to take us home. நாம் ஒரு நாளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட நிலைமையிலே நம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக வரப்போகிறார். அவர் வந்து நம்மை அழைத்து செல்வார். What a beautiful hope it is. எவ்வளவு அற்புதமான நம்பிக்கை இது பாருங்கள். Yes, we have a promise of heavenly home. ஆகவே பரலோக வீட்டினுடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. முதலாவதாக we have promise of heavenly hope. இரண்டாவதாக நமக்கு பரலோகத்தினுடைய நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. Now the third important promise which is given here, ஆகவே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்றாவது முக்கியமான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், we have a promise of heavenly homecoming. பரலோகத்திலே நமக்கு இருக்கக்கூடிய வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், பரலோகத்திலே நாம் எல்லாரும் ஒன்றாக இணைவோம், சேர்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை வாக்குத்தத்தம் இருக்கிறது. Yes, we have a promise of the heavenly homecoming. மறுபடியும் பரலோகத்திலே நாம் எல்லாரும் ஒன்றிணைவோம் என்கிற ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது. Now the disciples were upset that the Lord Jesus is going to be away from them. இப்பொழுது சீஷர்கள் எல்லாம் அங்கே கலக்கம் அடைந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு கடந்து போக போகிறார். But the Lord makes it clear to the disciples here. ஆனால் கர்த்தர் இங்கே தன்னுடைய சீஷர்களுக்கு மிக தெளிவாக சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், yes, you can also come to the place where I am going. நான் போகக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு நீங்கள் கூட வரலாம். You can also come to the place where I am going. நான் போகக்கூடிய அந்த இடத்திற்கு உங்களாலும் வர முடியும். I am the only way to that place. நான் தான் அந்த இடத்திற்கு வருவதற்கான ஒரே வழி.
So you know the way through which you can reach that place. ஆகவே அந்த இடத்திற்கு வந்தடைவதற்கான வழி என்ன என்று உங்களுக்கு தெரியும். Yes, there is going to be a day where we are going to experience that heavenly homecoming of the prepared people of all the ages. ஆகவே ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்ட மக்கள், எல்லா காலங்களிலும் வாழ்ந்த ஆயத்தம் பண்ணப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றிணைய கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. அப்படிப்பட்ட ஒரு பரலோக நம்பிக்கை நமக்கு உண்டு. Oh, what a privileged people we are. ஓ, எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்ற மக்கள் நாம் பாருங்கள். Now when we understand that homecoming, what a beautiful movement that will be. ஓ, இந்த ஒன்றிணைய கூடிய இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளும் போது அது எப்படிப்பட்ட அழகான தருணமாய் இருக்கும் யோசித்து பாருங்கள். When I say that heavenly homecoming, it is like going to home. ஆகவே பரலோகத்திலே ஒன்றிணைதல் என்று நான் சொல்லும் போது இது நம்முடைய சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு அனுபவம். It's not like traveling to a foreign country. ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு பயணப்பட்டு போவது போல கிடையாது இது. You know that when you travel to a foreign country, உங்களுக்கு தெரியும், நீங்கள் வெளிநாட்டுக்கு பயணம் செய்து போகும்போது you do not know the language there. உங்களுக்கு அங்கே பேசுற பாஷை தெரியாது. You do not know their geography. அவர்களுடைய பூகோளம் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. You do not know the people there. அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரும் உங்களுக்கு தெரியாது. You do not know the custom there. அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் உங்களுக்கு தெரியாது. And when you go to a foreign country, it is very uncomfortable. We do not know all these things. ஆகவே வெளிநாட்டுக்குன்னு நம்ம போகும்போது அது ரொம்ப அசௌகரியமா இருக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாதுல்ல. So when you say that you are going to heaven, it is not like going to a foreign country. ஆனால் நாம் பரலோகத்துக்கு போகிறோம் என்று நாம் சொல்லும்போது இது ஏதோ ஒரு அந்நிய தேசத்துக்கு வெளிநாட்டுக்கு போறது போன்ற ஒரு அனுபவம் கிடையாது. Instead, we are going to a familiar place. மாறாக நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம். We are going to be a comfortable place. நாம் மிகவும் சௌரியமான ஒரு இடத்துக்கு எல்லாரும் போக போறோம். Do you know why? ஏன் தெரியுமா? We are all going to be welcomed by our heavenly Father. நம்முடைய பரலோக பிதாவினால் நாம் எல்லாரும் வரவேற்கப்பட போகிறோம். We are going to see the brothers and sisters, those who have already gone before us, our loving ones, our dear ones. Everybody is there. நமக்கு முன்பாக கடந்து போயிருக்கக்கூடிய அருமையான சகோதர சகோதரிகள், நமக்கு சொந்தமானவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் எல்லாரும் இப்ப அங்கதானே இருக்காங்க. Yes, we are going to be a familiar place. ஆகவே நம்ம ரொம்ப பரிச்சயமான ஒரு பழக்கப்பட்ட இடத்துக்கு போக போகிறோம். More than that, அதற்கும் மேலாக our loving Lord Jesus will be there. நம்முடைய அன்பான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். Yes, when you go to a foreign country, நாம் ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது you will enjoy the beauty of that country. அந்த தேசத்தினுடைய அழகை நாம் ஒருவேளை ரசிக்கலாம். How the street is, how the trees are, how the lands are. அங்கே தெரு எப்படி இருக்கிறது, நிலம் எப்படி இருக்கிறது, மரங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது, இதெல்லாம் பார்க்கலாம். So once you come back from the foreign country, you will describe to your parents and your wife and others, oh, what a beauty, what a wonder it was there in that place. ஆகவே நான் வெளிநாட்டுல இருந்து வந்தபோது நமக்கு அருமையானவர்கள், நெருக்கமானவர்கள், அம்மா அப்பாட்டெல்லாம் நம்ம சொல்லுவோம், இந்த இடம் எவ்வளவு அழகா இருந்தது, அருமையா இருந்தது, எல்லாத்தையும் விவரிக்கலாம். But when you go to heaven, ஆனால் நான் பரலோகத்துக்கு போகும்போது, see, it is not a place. Yes, it is a beautiful, wonderful place. மிகவும் அழகான அற்புதமான ஒரு இடம், அதுல மாற்று கருத்து இல்லை. Yes, golden streets. அங்கே பொன்னினால் போடப்பட்ட வீதி, jasper walls. அங்கே விலையேறப்பட்ட முத்துக்களால் செய்யப்பட்ட அங்கே செவர்கள், மதில்கள், angelic host. அங்கே தெய்வ தூத சேனைகள் அங்கே இருப்பார்கள். crystal rivers. அங்கே அப்படிப்பட்ட அந்த அருமையான நதிகள், ஆறுகள் அங்கே ஓடக்கூடியதா இருக்கிறது. And lot of wonders will be there to see there. அங்கே நாம் பார்க்கக்கூடிய அநேக அற்புத ஆச்சரியமான காரியங்கள் உண்டு. But those wonders are not the things that are going to thrill my heart. ஆனால் என்னுடைய இருதயத்துக்கு அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இந்த அற்புத அதிசயங்கள் எல்லாம் கிடையாது. Instead,
I am going to see my loving Savior face to face. மாறாக என்னுடைய அன்பின் இரட்சகரை நான் முகமுகமாய் தரிசிக்க போகிறேன். Yes, in that heavenly place, when that homecoming takes place, I am going to see my Lord Jesus who died for me. அந்த பரலோக வீட்டிலே நாம் எல்லாரும் ஒன்றிணையக்கூடிய அந்த தருணத்திலே எனக்காக மரித்த என்னுடைய அன்பின் இரட்சகரை நான் அன்றைக்கு காண்பேன். I am going to see the loving Savior who died for the sins of each of our lives on the cross of Calvary. நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த என்னுடைய அன்பின் இரட்சகரை நாம் பார்ப்போம். That will be the most beautiful moment in which I could see the scars on his body, and I could really see him face to face and bow down in his presence and worship him for what he has done for me. ஆகவே அவரை நான் அங்கே முகமுகமாக பார்த்து அவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய தழும்புகளை எல்லாம் பார்த்து அந்த நேரத்தில் அவருக்கு நான் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதித்து பணிந்து கொண்டு அப்படிப்பட்ட ஒரு தருணம் மிகவும் அற்புதமான தருணமாய் இருக்கும். That will be the most thrilling moment for me to sing and shout his praises in that heavenly city. ஆகவே அந்த பரலோக வீட்டிலே நான் பாடி அவருடைய துதியை புகழ்ந்து சத்தம் போடும்போது இது மிகவும் சுவாரஸ்யமாக எனக்கு ஆர்வமூட்டக்கூடிய காரியமாக இருக்கும். What a beautiful day that will be. அந்த நாள் எவ்வளவு அழகான நாளாக இருக்கும் பாருங்கள். When you really understand the beauty of those promises. இந்த வாக்குத்தத்தங்களுடைய மேன்மையை அழகை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளும்போது why you want to be discouraged in this world? இந்த உலகத்திலே நீங்கள் ஏன் கலக்கமடைந்து சோர்வடைய வேண்டும்? Why you want to be troubled in your heart? உங்களுடைய இதயத்திலே நீங்கள் ஏன் கலக்கமடைய வேண்டும்? This days in this world is for a short time. இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த நாட்கள் எல்லாம் கொஞ்ச நாள் தான். But we are going to be with him for ever and ever. Endless day. ஆனால் நித்தியமாக என்றென்றைக்கும் நாம் அவரோடு கூட வாழ போகிறோம். Oh, what a beautiful privilege it is for each one of us because of our loving Savior who died for us on the cross of Calvary. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் இரட்சகர் கல்வாரி சிலுவையிலே மரித்ததன் மூலமாக நாம் எல்லாருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய மாபெரும் அழகான ஸ்லாக்கியம் இது பாருங்கள். Do you really believe in these promises? இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் உண்மையாவே நம்புறீங்களா? Or simply in the head? இல்லனா எல்லாம் மண்டைக்குள்ள சும்மா இருக்கா? What's happening with us? நம்மளே என்ன நடக்குது இப்போ? Do you really believe it? உண்மையாகவே இதெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோமா? A promise of a heavenly home? பரலோக வீட்டினுடைய வாக்குத்தத்தம்? A promise of a heavenly hope? பரலோக நம்பிக்கையினுடைய வாக்குத்தத்தம்? A promise of a heavenly homecoming. பரலோகத்திலே நாம் எல்லாரும் ஒன்றிணைவோம் என்கிற அந்த வாக்குத்தத்தம். Do you really believe it? உண்மையாகவே இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிறீங்களா, நம்புறீங்களா? My dear brothers and sisters, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, if you really believe it, உண்மையாகவே நீங்கள் இதை விசுவாசிப்பீர்களானால், if you really continue to believe these promises, இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தொடர்ந்து நீங்கள் நம்புவீர்களே ஆனால், it will really strengthen our heart. நிச்சயமாக இது உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தும். Then there will be no place for any discouragement in the life of any believer. அதற்கப்புறமாக எந்த ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான மனசோர்வுக்கும் கலக்கத்துக்கும் இடமில்லை. So this evening, let the Lord give us the needed grace to consider these verses very specifically into our hearts. ஆகவே இந்த மாலை வேளையிலே இந்த வசனங்களை எல்லாம் மிக குறிப்பாக நம்முடைய இருதயத்திலே நாம் அங்கே பரிசீலனை செய்து பார்ப்பதற்கான கிருபையை தேவன் தாமே நமக்கு அருள்வாராக. We have a Lord who really understands the states of our heart. நம்முடைய இருதயத்தினுடைய நிலைமையை புரிந்து கொள்ளக்கூடிய தேவன் ஒருவர் நமக்கு இருக்கிறார். He tells you it is your responsibility to control your heart. அவர் சொல்லுகிறார் உங்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு. And then he gives us two important remedies. அதற்கப்புறமாக அவர் இரண்டு முக்கியமான தீர்வுகளை கொடுக்கிறார். Divine remedies for the discouraged heart. சோர்வடைந்த இருதயத்திற்கான தெய்வீக தீர்வுகள் அல்லது பரிகாரங்கள். Number 1. முதலாவது, believe in God and in his son. தேவனிடத்திலும் அவருடைய குமாரனிடத்திலும் விசுவாசமாய் இருக்க வேண்டும். Number 2. இரண்டாவதாக, believe in the promises of God for each one of us. நாம் ஒவ்வொருவருக்காகவும் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்கள் மேல் நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும்.
May the Lord really enable each one of us to understand the state of our heart this evening, so that we may really understand and appreciate these verses into our heart. ஆகவே இந்த மாலை வேளையிலே நம்முடைய இருதயத்தினுடைய சூழ்நிலையை நாம் புரிந்து கொண்டு இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்துக்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாம் அபியாசிக்க இந்த மாலை வேளையிலே தேவன் தாமே நமக்கு அருள் புரிவாராக. May his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. Amen. Thank you, Brother Shaiju Varghese, for the message that you have taken from John chapter 14, verses 1 to 3. And important time these days when many of us are discouraged because of various aspects. Here we have verses which have troubled the hearts of the disciples. So we are also troubled, not in the same context like the disciples are, but in a different way. And let us not be also troubled, because the Lord Jesus Christ has given a common remedy for all through his words, and that is from John chapter 14, verses 1 to 3. We had gone through these in a better way, in a wonderful way. The responsibility we should have, we should not allow our hearts to be troubled. That is our responsibility and our duty to see to that our hearts are not troubled. Then we have seen the other two responsibilities, the divine that we should have is the belief in the Lord, in God and in his Son, the Lord Jesus Christ. And then the promises, the three promises we have seen. May we continue to believe in the promises that God would make us more fervent, strong, and blessed for others, so that the name of the Lord would be glorified through us. These are all valuable lessons for all of us. May God continue to help us in this. We thank God for Brother Shaiju Varghese for having expounded from these verses, very difficult verses, John chapter 14, verses 1 to 3, something which we think it is future kind of thing, and we don't apply it in our present age, present life. So very important 3 verses. So many times I heard it preached, but myself, we should try to come to understanding how important and blessed are the words of the Lord to comfort us. This is one of the comforting words, and there are many other words. So may the good Lord continue to use us every age, whether in the 1st century or the 2nd century. We let us continue to be a blessing for the Lord. Thank you, Brother Shaiju. Once again, may God use you and bless you abundantly. We also thank Brother Surendran. He had come and translated, been a part of this GLM ministry, the Kodambakkam Christian Assembly, the Kodambakkam Zoom Bible study meetings. We praise God from the beginning. Great health, words cannot suffice. We praise God for him. May God continue to be with him and his family. Again, we pray. We also thank Brother Justice Samuel for having sang the songs. May the good Lord be with him, and also for the prayers made by the believers in the opening and the blessing of the message. And now for the closing prayer also, we thank him. And also we also thank all the participants who have participated across times for more than a year, and we praise God for them. And even this day, may the good Lord be with all of you. These verses are, again, I repeat, are something for the future, but still, how important it is for us the present is what matters, and it has been simplified and given to us by the eminent Bible teacher, Dr. Shaiju Varghese. We praise God for that, and we thank all of you, the participants. Once again, we are closing here. For the closing prayer, I request Evangelist Anthony Peter from Manapare to close the meeting.
with a word of prayer. Over to Manapara, Brother Anthony Peter. We request Brother Anthony Peter in Manapara to close the meeting with a word of prayer. Over to Brother Anthony Peter. ஜெபிக்கலாம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் பரிசுத்த பிதாவே, உன்னதமானவரே, துயாதி தூயவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசமாக இருக்கிறவரே, சர்வ வல்லமை பொருந்தினவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்டதான திருநாமத்திலே கடந்து வருகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை பொழுதிலே உம்முடைய சமூகத்திலே வந்து கர்த்தாவே நாங்கள் அமர்ந்து உம்மை புகழ்ந்து பாடவும், உம்முடைய வெளியேறப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாய் கொடுத்த மேலான சிலாக்கியத்துக்காய் நன்றி நன்றி என்று சொல்லி நாங்கள் உம்மை போற்றுகிறோம். தகப்பனே, நம்முடைய வேதத்தில் அமர்ந்து நம்முடைய வெளியேறப்பட்ட வார்த்தைகளை கற்றுக்கொள்வது எப்பேற்பட்ட மிகப்பெரிய சிலாக்கியம் ஆண்டவரே. விசேஷமாக நாங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்தை மையமாய் கொண்டு கர்த்தாவே அநேக சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் சீசர்கள் கர்த்தாவே இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவருடைய இதயம் கலங்கினது, பாரப்பட்டது, சோர்வுற்றது. அப்பேற்பட்ட வேலையிலே கர்த்தாவே அவருடைய உள்ளத்தை அறிந்த கர்த்தர் அருமையாக இந்த வசனங்களை கொண்டு அவர்களை தேற்றுவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் 5 விதமான காரணங்களை நாங்கள் பார்த்தோம். ஏன் அவருடைய இருதயம் சோர்வுற்றது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமியில வாழ்கிற நாட்களிலே அநேக வேலை சோர்ந்து போகிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சோர்வு வராதபடி அந்த வெளியேறப்பட்ட நம்முடைய ஜீவனுள்ள அந்த வாக்கு தத்துவம் இன்றைக்கும் எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக நாங்கள் போட்டுக்கிறோம். கர்த்தாவே துதிக்கிறோம் தகப்பனே. வேதத்தில் வாசிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கான்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே அவங்களுடைய இருதயத்தை அறிகிற கர்த்தர் அது ஏற்ற சமயத்திலே கர்த்தாவுடைய வெளியேறப்பட்ட வார்த்தைகளை கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல எங்களுடைய பொறுப்பையும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. நாங்கள் கவலைகள் மற்ற பாரங்கள்லாம் எங்களுடைய இருதயத்தில் வராதபடி அது ஆரம்பத்திலேயே நாங்கள் உள்ள விடாதபடி தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதே போல கர்த்தாவே தேவன் தரக்கூடிய அந்த தீர்வுகளை கர்த்தாவே நாங்கள் பார்த்தோம். அதில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே முதலாவது நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. தேவனிடத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலும் நாங்கள் தொடர்ந்து விசுவாசத்தோடு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த சமயத்திலும் நாங்கள் கர்த்தாவை உறுதியாய் பிடித்துக் கொண்டு எங்கள் கர்த்தர் எங்களுக்கு உண்டு, எங்கள் தேவன் எனக்கு உண்டு என்று சொல்லி எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாங்கள் உறுதியாய் பின்பற்றி தொடர்ச்சியாய் பின்பற்றி வர கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் நீ தரும்படியாய் உடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அதுபோல இரண்டாவது நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மீது நாங்கள் கர்த்தாவே தொடர்ச்சியாக நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தாவே சிந்தித்தோம் ஆண்டவர். இந்த வாக்கு தத்தங்கள் நாங்கள் பார்க்கிற பொழுது கர்த்தாவே எங்கள் ஆண்டவர் எங்களுக்காய் பரலோகத்தில் ஸ்தலத்தை ஆயத்து பண்ணி கொண்டிருக்கிறேன், மீண்டுமா எங்களை கூட்டி சேர்க்க வர இருக்கிறேன். மாத்திரமல்ல நாங்கள் எல்லாரும் கர்த்தா உம்மோடு கூட நாங்கள் வந்து அங்கே ஒன்றாய் இருக்க போகிறோம் என்று சொல்லி அந்த காரியங்களை சிந்திக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய இருதயம் வாஞ்சியும் அதுதான் ஆண்டவரை. என்றைக்கு என் நேசரை நான் பார்ப்பேன், எனக்காய் காயம்பட்ட, எனக்காய் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு எனக்காய் மரித்து உயிரோடு எழுந்த உன்னதமான தேவனை என்றைக்கு காண்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நாங்கள் தகப்பனை காத்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஜீவனில் நம்பிக்கை எங்கள் கொடுத்தபடினாலே நாங்கள் நம்மை போற்றுறோம் தாவே துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இருதயத்தில் பதிய வைத்து எங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டிய எல்லா கிருபையும் தேவன் தரப்போற தயவுக்காயுமே போட்டு தாவே துதிக்கிறோம். செய்தி கொடுத்த மகனுக்காய் வருகிறோம். அவரை மறைத்து நீ வெளிப்பட்ட தயவுக்காக நின்று செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது அருமையாக மொழிபெயர்த்து கொடுத்த தேவதாசனுக்காக நின்று செலுத்துகிறோம். அவரையும் ஆசீர்வதிங்க, நன்மையால் நிரப்புங்க. மாத்திரமல்ல இந்த கூட்டத்தை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய சகோதரனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல அந்த சகோதரனின் குடும்பத்தாரையும் பாதத்தில் வைக்கிறோம். கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அந்த கோடம்பாக்கம் திருச்சபையாரையும் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்து உங்களுடைய ஆனந்த நாமத்தை நீர் மையப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே துதிக்கிற செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய தாசர்களுக்காய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் இம்மை துதிக்கிறோம், போட்டுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆனந்த நாமம் மாத்திரம் இன்றைக்கும் என்றைக்கும் சதாகாலமும் மையப்படுவதாக. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட பரிசுத்த நாமத்தினாலே எங்கள் நன்றி வல்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மிக தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். பரிசுமுள்ள எங்கள் அன்பின் நேச பிதாவே, ஆமேன். May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Amen. Thank you, Brother Anthony Peter from Manapare, for the closing prayer. We praise God for you for having joined. And now we also thank all of you for joining this evening time. Now, God willing, we will come back again on Monday 6:45 in the evening. Till then, may the blessed Lord be with us to not only tomorrow but more importantly on Lord's Day to worship him in the spirit and truth.
May God be with all of us. Thank you.